இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காவை நல்லா நம்ம நுணுக்கி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அந்த கலர் இருக்குங்களே கலர் கேசரி பவுடர் கலர் அதில் லைட்டாக போட்டுருங்க. லைட்டாக போட்டாலே வந்து இது இதாகிடும். உங்கள்கிட்ட வெனிலா சென்ஸ் இருந்தாலும் போட்டுருங்க. என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குக்கிங் தேவையான எல்லாமே கரெக்டாக வாங்கி வச்சு சூப்பராக உங்களுக்கு செஞ்சு காட்டேன். ஆனால் நிறைய பேர் வீட்டில் இருக்காது, இதுக்காக வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரெசிபி பார்த்தா டெம்ப்ட் ஆகும், அதுக்காக நான் இல்லாமல் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் நான் போட்டேன், எவ்வளோ கலர் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. ஆனால் நொறுங்கி இந்த மாதிரி அங்கங்கே போய்க்கிட்டு கட்டி கட்டியாக ஆகுது. ரொம்ப கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹையில் வச்சு லோவில் வச்சு ஹையில் வச்சு லோவில் வச்சிங்கன்னா தான் நல்லா சூப்பராக இதை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது மாதிரி ஒரு சட்டி எடுத்துகிட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணிக்குவோம். கீ இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரி இட்ஸ் ஓகே. நம்ம இதில் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எப்போ அந்த தண்ணி இருக்கணும், நமக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் கொஞ்சம் கீ இல்லாட்டி பட்டர் ஷீட்டும் போடலாம். பட்டர் ஷீட் ஆனால் அவ்வளோக்கு சேஃப்டி இல்லை, கீ போடுறது நல்லா, அதோட ஸ்மெல்லும் வரும், நல்லாயிருக்கும். நல்லா பட்டர் ஷீட் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. ஆயில் ஊற்றினா ஈஸி தான், பட் ஆனால் அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் இருக்காது, ஸ்மெல் இருக்காது. ஏலக்காவும் நீங்கள் நுணுக்கி போடுறது நல்லாயிருக்கும். இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், சாப்பிடும்போது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் அல்லது வெளியில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் போய் ஃப்ரீசரில் இல்லை வெளில வச்சு கொண்டு வரேன். சரிங்களா? நான் போயிட்டு கொண்டு வந்துடுறேன்.